So hello guys, welcome back to my channel. So நீங்க அத பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமாரோட புது அப்டேட் தான். and நேத்து கூட அவரோட ஒரு பாட்டு தான் பார்த்திருந்தோம், காதல் ஃபெயில். and அத தொடர்ந்து நீங்க நாங்க பார்க்க போறது ஒரு தமிழ் பாட்டு இல்ல, பட் ஒரு தெலுங்கு சாங். and அந்த படத்தை நடிச்சிருக்கிறது நிதின் and ஸ்ரீலீலா currently ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட புஷ்பா பாட்டு தான் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து நாங்கள் அவங்களோட இன்னொரு பாட்டும் பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷோடைய இன்னொரு வித்தியாசமான ஒரு லவ் ஃபியூஷன் சொல்லலாம். அந்த பாட்டை பாடியிருக்கிறது எனக்குமே சர்ப்ரைசிங் ஆச்சுங்களா. இந்த லைக் தமிழில் பாடி ஓகே, பட் தெலுங்குலாம் நான் கேட்டதே இல்லை. ஸோ அவன் பாடியிருக்கிறது எனக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அது ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் வேறு யாரும் இல்லை, இட்ஸ் பாப் கோயினான வித்யா வாக்ஸ். ஸோ வித்யா வாக்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், அவங்க தான் அந்த பாட்டு பாடிருக்காங்க வித் ஜிவி பிரகாஷ் குமார் அலாங் சைட். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. அண்டு அதை தாண்டி வேறு என்னங்க வேணும், லைக் இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நல்லா இருக்குது. இந்த மாதிரி பாட்டில் லைக் எல்லாமே ஒரே மாதிரி வாய்ஸஸ் இல்லாமல் புது வாய்ஸஸ் ட்ரை பண்ணும்போது பாட்டோடைய லைக் ஒரு வைப்பு வித்தியாசமாக இருக்கும். ஸோ சரிங்க, நான் பார்க்க போகிற பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒன் மோர் டைம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் இறங்கிடலாம், பிகாஸ் இதுக்கு முன்னாடி நல்ல டீட்டெயில்ஸாக கொடுத்துட்டு இந்த பாட்டை பாடினவங்க லைக் இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாம் சேர்த்து. ஸோ வேறு இந்த டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் இந்த பாட்டை எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு வந்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மற்ற விஷயத்தை இன்னும் டீட்டெயிலாக பேசிக்கலாம். இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். சாங் ரெடியாக இருக்குது, ஹியர் வி கோ. Robin Hood. Look iste chale jano, lucky ka feel avtanu, kikkoche touch istava. One more time, taggala kanipistanu, haggiste ice avtanu, lagoddu iche inga. One more time. Vidya Vox. Hey. செம்ம கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. టాంకు తరిగిట దిందిన్నా సిగ్గు వదిలిక అంటున్నా, టాంకు తరిగిట దిందిన్నా. వన్ మోర్ టైం టాంకు తరిగిట దిందిన్నా, హద్దు చెరిపే అంటున్నా, టాంకు తరిగిట దిందిన్నా, తరిగిట తా. ఏ లుక్ ఇస్తే చాలే జాను, లక్కీగా ఫీల్ అవుతాను, కిక్ వచ్చే టచ్ ఇస్తాను. వన్ మోర్ టైం తగ్గేలా కనిపిస్తాను, హగ్గిస్తే ఐస్ శ్రీలీల எப்படி ஒரு గుద్దు ఇచ్చే ఇంకా. వన్ మోర్ టైం యా லைக் நியூ வித்தியாசமா வித்யா வாக்ஸ். கிருஷ்ணகாந்த் லிரிக்ஸ். ஸோ சேகர் விஜயோடைய கோரியோகிராஃபியா. जा ओ जाने जा लवली रे जा, नी बॉडी ब्यूटी पैकेज जा ओ जाने जा. pretty gorgeous. அவன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீலியோடைய பிரசன்ஸ் நல்லா இருக்கு ரெண்டு பேருக்குமே. డేలోను భూమి మీద స్టార్ నువ్వంట, నైట్ అయినా నీడలాగా నీతో నేనుంటా, నా డ్రీమ్ కోటకేమో క్వీన్ నువ్వంట, నేనేమో గ్రౌండ్ లేని కింగే అయిపోతా. తరిగిట దిందిన్నా సిగ్గు వదిలిక అంటున్నా, టాంకు తరిగిట దిందిన్నా. వన్ మోర్ టైం టాంకు తరిగిట దిందిన్నా, హద్దు చెరిపే అంటున్నా, టాంకు తరిగిట దిందిన్నా, తరిగిట తా. ఏ లుక్ ఇస్తే చాలే జా தலை வித்யா வாக்ஸ் ஆன தலை மிஸ் பண்ணுவோம். కిక్ వచ్చే టచ్ ఇస్తావా. వన్ మోర్ టైం తగ్గేలా కనిపిస్తాను, హగ్గిస్తే ఐస్ అవుతాను, లాగొద్దు ఇచ్చే ఇంకా. వన్ మోర్ టైం యా வங்கி குறும்புலா. So Robin Hood in cinemas 25th of December 2024 and credits to Sun Music. I mean Sony Music. Oh, Sun Music உள்ள போயிட்டேன். பட் ஸ்டில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாட்டை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் சாரி, நான் வந்து கொஞ்சம் சன் மியூசிக்ன்ட்டு பிகாஸ் கீழே வந்து அது வந்துச்சா இருக்கு சன்னுன்றதுக்கு போயிட்டேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட்
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பாட்டை பற்றி சொல்லணுமான்னு தான் நம்ம இந்த ட்ரெய்லர் நான் வந்து அன்றைக்கி பார்த்துட்டேன். பட் இந்த ட்ரெய்லர் நான் எடுத்து பண்ணதாக இருந்தேன். நான் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். ஓகே, இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன மறுபடியும் சொல்கிறதுக்கு இருக்குன்னு நான் விட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது தான். நிதினோட ஆக்டிங் எனக்கு பர்சன்ட் பிடிக்கும். பிகாஸ் அவரோட இந்த லைக் லாஸ்ட்டாக ஒரு படம்னு வந்துச்சு, படம் மறந்துட்டேன். பட் எனக்கு கொஞ்சம் சீன்ஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ அதில் அஞ்சலி கூட இருப்பாங்க. லைக் அந்த சாங் கூட நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு படத்துலேயே நான் அவருடைய என்ன சொல்கிறது நடிப்பை பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு ஃபீல் கிடச்சி. ஸோ அதை தாண்டி இப்போ ஆஸ்திரேலியாவோட வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாட்டில் வர அந்த 2 பேரோட கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த 2 பேருக்கு வர கெமிஸ்ட்ரி தான் அந்த பாட்டுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயமா நான் பார்க்குறேன். 2 பேரோட டான்ஸிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஸ்டியூமாக இருக்கட்டும், ஓவரால் அந்த பேக்ரவுண்ட், இந்த லவ் ஃபியூஷன் வந்து என்ன சொல்கிறது கேட்கும்போது, நேற்று ப்ரொமோ விட்டு கேட்கும்போது எனக்கு ஓகே என்னமோ பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான். பட் இப்போ அது கேட்கும்போது இட்ஸ் ரியலி அ மேஜிக்கல் ட்ராக். அண்ட் ஜிவி பிரகாஷ் குமார் வேற லெவல். பிகாஸ் இப்போ கரண்ட்லி அவருடைய மியூசிக்கெல்லாம் ஒரு யூனிவர்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் ஹே மின்னலே, வெண்ணிலவு சாரல் அண்ட் எஸ்டர்டேஸ் காதல் ஃபேல். ஸோ ஹீஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஹிஸ் மியூசிக். லைக் அவரோட ஜெனர் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி அவர் வந்து நடிக்கிறத விட்டுட்டு இந்த ஆல் டைம் மியூசிக்கில் மறுபடியும் இறங்கிட்டான்னு வைங்களேன், அவருடைய ரீச் இன்னும் எங்கெங்கே போகுதுன்னு தெரியல. அண்ட் ஃப்ரம் தமிழ் டு தெலுங்கு, ஸோ தெலுங்குல இன்னும் நல்ல ஒரு ரீச் இருக்குது. அண்ட் இந்த அவனுக்கு அப்புறம் இந்த ஒரு பாட்டு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். வித்யா பாக்ஸ் மியூசிக் லைக் அவங்களோட மியூசிக்கல் வோக்கல் ஒன்று இருக்குது. அந்த ஒரு வேர்ஷன் வந்து நிறைய பேருக்கு அது இருக்காது. பட் இவனோட வாய்ஸில் அது ஒரு வித்தியாசமான இதை நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அவங்க ஆல்பம்ஸில் தான் அப்படி பாடியிருக்காங்க. பட் ஜிவி பிரகாஷ் குமார் அவங்களோட வாய்ஸில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நோட் பண்ணி அதை எடுத்து கொஞ்சம் இந்த என்ன சொல்ல மெலடி ட்ராக்ல அவங்க பாடிருந்தாங்க. இல்லைன்னா அவங்க ரொம்ப அவங்களோட லைக் வாய்ஸ் ரொம்ப ஓப்பனாக தான் பாடுவாங்க. அவங்க எல்லா பாட்டுமே கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாட்டு அப்படி கிடையாது, ரொம்ப கர்நாடிக் ஃபியூஷன் மாதிரி நடுவில் அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அண்ட் அந்த தாமத்தை தருகிட்ட அந்த டான்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஜிவியோட வாய்ஸ் எல்லாமே இட்ஸ் ஓவரால் பேக்கேஜ்னு சொன்னது பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலீலாவுடைய டான்ஸுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு போய் அந்த தியேட்டரில் மேபி பார்க்கணும். இந்த பாட்டில் நான் லிரிக்கல் வீடியோவில் ஸோ நிறையா லைக் நமக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ அப்படின்றனால பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சிருக்குது. நேற்று ப்ரொமோவில் அப்படின்னு இருக்காது. பட் இப்போ ஐ லைக் திஸ் சாங். என்னோட கருத்துக்களையும் சொல்லிட்டேன். எனக்கு பர்சனல் இந்த பாட்டை பற்றி லைக் தோன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக சில விஷயங்கள் லைக் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். அது என்ன இருக்கிற கமெண்ட்டை சொல்லி விட்டுருக்கேன், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாட்டோடைய எந்த ஒரு லைக் என்ன சொல்லுது அந்த ஒரு புது இப்போ எல்லா சாங்ஸும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஜானரில் வருது ஒவ்வொரு சாங்ஸ். பட் இந்த ஒரு பாட்டு ஸ்பெசிஃபிக்காக லவ் ஃபியூஷன்ன்றப்ப ஜிவி பிரகாஷ் குமார் அந்த பாட்டு இப்படி ஒரு வெர்ஷனில் பாடும்போது கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். அண்ட் எனக்கு தோற மாதிரி உங்களுக்கு யாருக்கும் தோணிருக்குமான்னு தெரியல. பிகாஸ் சாங்ஸை ரொம்ப உன்னிப்பாக ரசித்து கேட்டால் அந்த ஒரு பாயிண்ட் புரியும். ஸோ எம்எல்ஏ ஏதாச்சும் அப்படி இப்படி லைக் நான் சொல்ல தப்பாக கூட இருக்கலாம். மேபி அதை என்னோட பர்சனல் கருத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படி இருந்தால் சொல்லிவிட்டுன்னு கீழே. ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் கருத்துக்களுக்கு சொல்லிடுங்க. அண்ட் அதையும் தாண்டி அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னு அதை பற்றி ஆச்சரியத்தை பேசணுமா தான் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். என்னோட புதிய வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிப்லி ஹாரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.